சித்தர்கள் வந்து மனிதர்களாக இருந்து அப்புறம் சாமி மேலே இருக்கக்கூடிய அந்த பக்தியினால் அவங்க வந்து வழிபட்டு சித்தர்களாக மாறினாங்க. ஸோ இந்த நம்ம வீட்டில் வந்து ஒரு சாமியோட புகைப்படம் வச்சு நம்ம வழிபடும் போது அதோடு சேர்த்து சித்தர்களுடைய புகைப்படங்களையும் வச்சு நம்ம வழிபடலாமா? நூறு சதவீதம் சித்தர்களை வழிபடலாம். அதுவும் சித்தர்களோட படத்தை வந்து செய்யறது நல்லது. ஏன்னா இறையோட வழிகாட்டியாக இருந்தவங்க அவங்க தான், இறையோட வழிகாட்டியாக காட்டுறவங்களும் அவங்க தான். ஆதி காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ரிஷிகள் தான் ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் தான் தெய்வத்தை வழிகாட்டினாங்க. தெய்வங்கள் எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பூதகணங்களும் வேதாளங்களும் அதுக்கு வழிபாட்டில் வச்சுருந்தது தான் தெய்வங்கள். இந்த பூதகணங்களையும் வேதாளங்களையும் இந்த மனிதன் வந்து சித்தர்கள் வழி, அதாவது ரிஷிகள் வழியாக இருந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண சொல்ல இந்த பூதகணங்களும் வேதாளங்களும் இறைவனை காட்டுது. அதுதான் விக்ரமாதித்தன் கதையில் ஒவ்வொருவோட இறை சக்தி எப்படி இருக்குது, இறையோட வழி ஒவ்வொரு கேள்விக்கு வழி எப்படி இருக்குன்றது சொல்லக்கூடிய நிலைமையாக அந்த விக்ரமாதித்தன் இருக்குது. அதனால தான் வேதாளங்களுக்கு வழி பண்ணக்கூடிய நிலைமைகள், தெய்வங்களை காட்டக்கூடிய சக்தி, தெய்வங்க வழிமுறைகள் எப்படின்றத இந்த வேதாளங்கள் வழிகாட்டுறப்போ இதை ரிஷிகள் அறிஞ்சு இந்த இறைவனோட வழியை காட்டுறாங்க. அதனால தான் நம்ம இறை வழியை பண்ணுறோம். உலகத்துக்கு அந்த இறை வழியை காட்டினது இந்த ரிஷிகள் தான். இந்த ரிஷிகள் காலப்போக்கில் சித்தி அடையக்கூடிய நிலைமைகள் எப்படி இருக்கும், சித்திகள் எப்படி இருக்கணும், பலவிதமான மந்திரங்கள் நமக்கு எழுதியிருக்காங்க, பலவிதமான வழிமுறைகள் எழுதியிருக்காங்க, பலவிதமான மெடிடேஷன்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த மெடிடேஷன்ஸை நம்ம கற்றுக்கிட்டு செயலாக சொல்ல எந்த வழிமுறை சித்தியாவதோ அது சித்தராக மாறக்கூடிய நிலைமையாக அந்த சித்தர்களை வழி பண்ணுறப்போ அவங்க வழிமுறைகள் அவங்கள நம்ம குரு மார்க்கமாக ஏற்றுக்கணும், இந்த குரு வழிபடியாக ஏற்றுக்கணும். அந்த குருவாக இருக்கிறப்போ அவங்களோட ஆத்மா எங்கேயுமே போகாது, அந்த இடத்துலையே இருக்கும். ஸோ அவங்களோட ஆத்மா எந்த இடத்துக்கு வரக்கூடிய நிலைமை இருக்குது. சில ரிஷிகள் எந்த இடத்துலையுமே காத்துருவமாக இருப்பாங்க, வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. அந்த சூழ்நிலை இன்றைக்கும் நடந்துருக்கு, இன்றைக்கே வழியாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையாக தாராளமாக வீட்டில் வச்சு கும்பிடலாம். அப்படி கும்பிட சொல்ல நிறைய வழிகள் கிடைக்கும், பிரச்சனைகள் தீரும், தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும். அது பர்டிகுலராக தசாபுத்திகள் கெட்டு போனால் சித்தர்களை போய் சரணடையுது, அவங்க காலில் விழுறது, ஆசீர்வாதம் வாங்குறது, பெரியவங்களோட காலில் விழுறது, இதெல்லாம் பண்ணுறப்போ நல்லது. தாராளமாக செய்யலான்றதை சொல்கிறேன்.